Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா தேவனை, நம்முடைய கண்மலை. ஓ நன்றி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. சொல்றீங்களா? ஆராதனை 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 உமக்கே. இயேசுவே, எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர் நீர். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர், விசாரிக்கிறீர், அதற்கு பதில் தருகிறீர். நாங்கள் தொடர்ந்து உண்மையே நம்பி ஜீவிப்போம்ப்பா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நிலைப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் மது வார்த்தையினாலே அவங்களை தைரியப்படுத்தும். நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் மது ஜீவ வார்த்தைகளிலே மது பிள்ளைகளாகி எங்களை உயிர்ப்பியும், ஜீவ வார்த்தைகளிலே உயிர்ப்பியும். தைரியம் அடையட்டும். ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர் கண்டிப்பாக செய்வீர். உமது பிள்ளைகள் ஆனந்த ஆக்களிப்பிலே உம்மை சேவிப்பார்கள், உம்மை கொண்டாடுவார்கள், உம்மை ஆராதிப்பார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எத்தனை பேர் ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள் உங்களை கழுத்தை பிடிச்சி நெருக்கிறது போல இருக்கலாம். இந்த வார்த்தை 100% உண்மை. எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்கிறவர் நம்முடைய யெகோவா தேவன், நம்முடைய கர்த்தர், மீட்பர் இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவ மக்களே, விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:3 இந்த வசனத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:3, ஐசாயா சாப்டர் 55 verse 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எவ்வளோ கிளியரா சொல்றாரு பாருங்க. செவியை கொஞ்சம் சாய்ங்கப்பா. எங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படி சொல்லலாம், பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், வெற்றி வேணும், எல்லாம் உண்மைதான், கரெக்டு தான். கர்த்தர் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லலையே. அப்பயே இந்த போராட்டம். அப்போ கவனிங்க, கர்த்தர் நம்ம இடத்துல ஏதோ சொல்லணும்னு விரும்புகிறாரு. கொஞ்சம் செவியை சாய்ங்க. செவியை சாய்ச்சிட்டு வாங்க அவர்கிட்ட. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து, என்ன பார்த்து தான் சொல்கிறாரு, செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள். அவரிடத்துல போனவங்க வாழ்வாங்க. அந்த வசனம் தொடர்ந்து வருது பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எதை கேட்கணும் அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? எதை செய், எதை செய்ய வேணாம், இப்படி வை, இப்படி வைக்காத, இதை கட்டு அல்ல இதை இடி, இல்லையா? அதை கேட்டீங்கன்னா ஆத்துமா பிழைக்கும். இன்னைக்கு ஆத்துமாக்குள்ள பாருங்க வேதனை இருந்துச்சுன்னா எப்படி பிழைக்கும்? இன்னைக்கு பாதி பேர் வியாதிக்கு காரணம் என்னன்னா ஆத்மாக்குள்ள வேதனை, ஆத்மாக்குள்ள இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலவரம் இல்லை, பயம், கலக்கம். அந்த ஆத்மா கலங்குது, அந்த ஆத்மா திகைத்து போயிருக்கு, அந்த ஆத்மா
ஏன் சில நேரத்தில் சில பேருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வர்றதில்ல, பகல் நேரத்துலையும் தூக்கம் வர்றதில்ல. ஏன்னா ஆத்துமாக்குள்ள அப்படி ஒரு வேதனை இருக்கு. ஏன் அந்த வேதனை? கர்த்தர் சொல்றத கேட்டீங்கன்னா ஆத்துமாக்குள்ள வேதனை இருக்காது. ஆத்துமாக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஜீவன் இருக்கும். ஏன்னா ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவாராம். சொல்றாரு அந்த வசனத்தை முடியும் போது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதுக்கு என்ன பண்ணேன், அவனுக்கு பண்ணதான் நான் நிச்சயமா உங்களுக்கும் பண்ணுவேன்றார். நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அவர் என்ன பண்றாரு, அப்பா நான் உனக்கு கவனன்ட்டே போட்டுறேன்ப்பா. அப்படின்னா கவனிங்க, ரொம்ப கடவுள் நம்மளை இருதயத்தை எப்படி தைரியப்படுத்துறாரு பாருங்க. நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. நம்பினாதான் நம்ப வைக்கிறதுக்கு போட்டுற பிளான் இல்லை, நம்புறதுக்கு கொடுக்குற ஆதாரம் இது இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஒருத்தர் சொல்றாங்க, எப்பா இந்த இடம் உனக்கு நான் கொடுத்துருவேன், இது உனக்கு தான் அப்படின்றாங்க. காலம் போகுது, கடைசியில் கொடுக்க முடியல. எனக்கு தெரியும் பாருங்க, ஒருத்தர்கிட்ட இப்படி தான் சொன்னாங்க ஒருத்தங்க, எனக்கு அப்புறம் உனக்கு இந்த இடம் நான் தந்துடுவேன். ஆனால் அவங்களும் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க, இவங்க தர முடியல. இவருக்கு ரொம்ப வேதனை. அப்போ கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனுஷன் போல இல்லை, அவர் பாதியிலே நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கும் பாதியிலே அவர் ஓட்டம் முடிகிறதுக்கும் இல்லை. இவர் நித்திய பிதா, நித்திய தேவன், மகிமையின் தேவன் இல்லையா, சமாதான பிரபு. அவர் நம்ம கூட எப்பயும் வாசம் பண்ணுறாரு. அதோடு மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ திரும்பியும் நான் சொன்ன அதே உதாரணத்தை சொல்கிறேன். அந்த சொன்னவங்க, இல்லைப்பா நான் சொல்ல மட்டும் செய்யலை, இங்கே வா ஒரு நாள் வான்னு சொல்லிட்டு அட்வொகேட்டை வச்சு எழுதி பத்திரத்தை அவர் மேலே போட்டாங்க. இப்போ அவர் போனால் கூட இப்போ பத்திரம் இருக்குது, யாருக்கு செல்லும்? அவருக்கு செல்லும். இப்போது நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த கர்த்தர் நம்மளை பாதி வழியை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. அவருடைய ஓட்டம் ஏதோ கொஞ்ச நாள் தான் இல்லைங்க. அவருடைய ஓட்டம் நித்திய ஓட்டம். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் சொன்னது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நான் உடன்படிக்கையே போட்டுறேன்றாரு. அப்படின்னா நான் பத்திரமே போட்டுறேன்றாரு, உன் பேருக்கு போட்டுறேன்றாரு. ஆமென். நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இன்றைக்கி சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்களே, கர்த்தரை நம்புங்க. உங்கள் தேவைகளை கர்த்தர் பத்திரம் போட்டு உங்களுக்குரியதாக அவர் கொடுப்பார். God bless you. Bye-bye.